அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலிருந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்நாளிலே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய முன்னுரையையும் அந்த முதல் அதிகாரத்தையும் நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் என்கிற பெயருக்கு அர்த்தம் தேவன் பலப்படுத்துகிறார். அவருடைய தகப்பனார் பெயர் பூசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தொழில் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தபடியினால் ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்தார். ஆனால் நாடு கடத்தப்பட்டபடியினால் அந்த ஊழியத்தை நிறைவேற்றவில்லை. தேவனால் தீர்க்கதரிசியாக அவர் அழைக்கப்பட்டு அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார் பாபிலோனிலே. அவருடைய ஊர் எருசலேமுக்கு அருகாமல் இருந்தது. பின்பு பாபிலோனுடைய கேபார் நதியோரம் தெலாபீப் என்ற ஒரு குடியிருப்பு பகுதியில் அவர் வாசம் பண்ணினார். அவருடைய குடும்பத்தை குறித்து குறிப்புகள் என்னன்னு பார்த்தோன்னா, எசேக்கியேல் 24 அதிகாரம் 28 வைத்து பார்க்கும் பொழுது அவர் திருமணமானவர். பிள்ளைகளை பற்றி எந்த குறிப்பும் அவருக்கு இல்லை. அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. பாபிலோனின் தெருவோர பிரசங்கியான யூதர் என்கிற ஒரு பெயர். இன்னொரு பெயர் கடின இதயமுள்ள ஜனங்களின் தீர்க்கதரிசி என்கிற ஒரு பெயரை பெற்று ஆண்டவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தார். அவருடைய ஊழிய காலம் கிமு 593 571 வரையிலும் அவர் அந்த ஊழியத்தை செய்து வந்தார். எசேக்கியேல் 1:1 கூறப்படும் 30ஆம் வருஷம்தான் எசேக்கியேலினுடைய வயதை குறிப்பிடுகிறது. அவர் 25வது வயதில் அவர் நாடு கடத்தப்பட்டார். அதாவது கிமு 597 யோயாக்கீன் ராஜாவும் அவனுடைய அம்மா இன்னும் 10,000 பேரை நாடு கடத்தி கொண்டு செல்லும் பொழுது 2வது சிறையிருப்பில் நாடு கடத்தப்பட்ட எசேக்கியேல் அவர் 25வது வயதில் நாடு கடத்தப்பட்டு 5 வருடங்கள் ஆன பின்பாக அங்கே உள்ள ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிறார். கிமு 605 ஒரு முறை தானியேலும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் சிறையிருப்புக்கு சென்றனர். 597 எசேக்கியேல் யோயாக்கீன் இன்னும் 10,000 பேர் யோயாக்கீனுடைய அம்மா எல்லாரும் கடந்து சென்றாங்க. 586 ஒரு முறை அந்த சிறையிருப்பு நடந்தது. இப்போ 587 சிறை வாச காலத்தில் தான் தன்னுடைய மனைவியை அவர் இழந்தார். இவரது ஊழிய காலம் சுமார் 22 ஆண்டுகள் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை இவர் நிறைவேற்றி இருக்கிறார். வருங்காலத்தை பற்றி எசேக்கியேல் மற்றும் தானியேல் புத்தகங்களில் அநேக வெளிப்பாடுகள் காணப்படுகின்றன. சங்கீதம் 137 சிறையிருப்பினுடைய ஒரு தொடக்கம், ஒரு கண்ணீரின் ஓவியமாக சங்கீதத்தில் காணப்படுகிறதே. அது இவருடைய நாட்களிலே நடந்த காரியங்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லுகிற காரியங்களும், சங்கீதம் 126 சிறையிருப்பினுடைய அந்த முடிவு அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆனந்த களிப்பை கொடுத்தபடியினால, கர்த்தாவே நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறீர் என்று சொல்லுகிறார்களே. அந்த காரியமானது அந்த சிறையிருப்பினுடைய முடிவிலே நடந்த ஒரு காரியம். இப்போ இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், கர்த்தருடைய கரம் அவன் மேலே அமர்ந்தது, கர்த்தரால் எசேக்கியேல் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதற்கான ஒரு அடையாளத்தை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. கேபார் நதி இது பாபிலோனுக்கு தென்கிழக்கில் நிப்பூர் என்னும் இடத்துல அது யூப்ரட்டிஸ் ஆற்றினுடைய ஒரு கால்வாயாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் அருகில் இவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது இவரோடு கூட அங்கே அநேக வாலிபர்கள், அநேக இசைக்கருவிகளை மீட்கிறவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மாம்ச பார்வையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம், எருசலேமின் ஆராதனைகளை நினைத்து அழுதோம், அங்கே உள்ள ஆச்சாரங்களை நினைத்து அழுதோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கிண்ணறங்களை எல்லாம் அலறி செடிகள் மேலே போட்டுவிட்டு அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு மாம்சத்திற்குரிய ஒரு பார்வை காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எசேக்கியேல் தேவனை நம்பினபடியினாலே, தேவன் மேலே பற்றுதல் வைத்திருந்தபடியினால கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரியவராக இருந்தபடியினாலே ஒரு தரிசனத்தை 4ஆம் வசனத்தில் பார்க்கிறார். ஒரு புசலும் காற்றும் பெரிய மேகம் அக்கினி போன்றவைகள் எல்லாம் அப்படியே வருகிறதை பார்க்கிறார். அது கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட தொடர்புடைய அந்த காட்சியை
அவர் காண ஆரம்பிக்கிறார். பகல்ல மேக ஸ்தம்பத்தினால, இரவில அக்னி ஸ்தம்பத்தினால வழி நடத்தின அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை இவர் இங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். இடிமுழக்கம், மின்னல், இவைகள் எல்லாமே சீனாய் மலையில் ஆண்டவர் அக்னியாக இறங்கினாரே, அதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-6 வரையிலும் பார்க்கும்போது மோசேக்கு ஆண்டவர் அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமானாரே, அவைகளை காட்டக்கூடிய ஒரு தேவ பிரசன்னத்தை இங்கே எசேக்கியேல் முதலிலே அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு தேவ மகிமையானது ரதத்தினுடைய அரியணையில செல்லுகிறதைத்தான் அவருடைய தரிசனத்தில் இங்கே காண்கிறதை அவர் எழுதுகிறார். அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கின சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது என்று சொன்னார். ஒரு ஒளிருகிற உலோகம், மின்னும் வெண்கலம் என்கிற அர்த்தத்தை உடைய நிறத்தை சொல்லுகிறார். எப்படி ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதை உற்று பார்க்கும்படியாக அங்கே மோசே கடந்து சென்ற பொழுது அந்த முட்செடிக்கு உள்ளே இருந்து ஆண்டவர் பேசினாரோ, அதே போல ஒரு காட்சியை இவர் 4வது வசனத்திலே பார்க்கிறார். அங்கே 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் 4 ஜீவன்கள் என்று சொல்லப்படுகிற கேருபீன்களை இவர் தரிசிக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன, 4 அவைகளுக்கு செட்டைகள் இருந்தன என்றெல்லாம் பார்க்கிறோம். அவைகள் 4 முகங்களை உடைய அந்த முகங்கள், ஒரு முகம் சிங்கத்தினுடைய அந்த முகத்தை உடைய அந்த கேருபீனானது ஒரு ரதத்தினுடைய ஒரு கார்னர்லையும், இன்னொரு கார்னர்ல 4 முகத்தை உடைய ஒரு எருதுவினுடைய காரியத்தையும், இன்னொரு கார்னர்ல ஒரு 4 முகத்தை உடைய ஒரு மனிதனுடைய காரியத்தையும், ஒரு 4 முகத்தை உடைய ஒரு கழுகினுடைய காரியத்தையும் அவர் பார்க்கிறதை பார்க்கிறோம். இது தேவனுடைய சுபாவத்தை காட்டக்கூடிய கேருபீன்களாக இவைகள் இருக்கின்றன. ஒரு சிங்கத்தினுடைய ஒரு நேர்மையான தோரணையான ஒரு மிடுக்கான நடையை காட்டக்கூடிய ஒரு காட்சியையும், அங்கே எருது ஒரு மிகுந்த வலிமையை காட்டக்கூடிய தேவனுடைய குணத்தையும், கழுகானது மிக வேகமாக வரக்கூடிய அந்த குணத்தையும் அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. மனித காரிய முகமானது அது ஞானத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஞானத்தை பெற்ற மனிதன்தான். அவனுக்கு 6 அறிவு படைத்த மனிதனுக்கு ஆண்டவர் 66 புத்தகங்களை எழுதி கொடுத்தாரே, ஆனால் அவன் அதிலையும் திருப்தி அடையாதபடி 666 என்ற அந்த நம்பரை தேடி பீஸ்ட் என்கிற காரியத்தை உருவாக்க முயற்சிக்கிறானே, அவனுடைய அந்த ஞானத்தை தான், மனித ஞானத்தை குறிப்பிடக்கூடியதாக அவன் பெற்றுக்கொண்ட ஞானம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானமாக இருக்கிறதை குறிக்கும் வண்ணமாக இந்த 4ஐயும் ஒரு சேர சேர்த்த அந்த கேருபீன்களை அவர் தரிசிக்கிறதை பார்க்கிறோம். அந்த உயிரினங்களினுடைய முகங்கள் எந்நேரத்திலும் எப்பக்கத்திலையும் அது நோக்கி பார்க்கிற அளவிற்கு அவைகள் அமைக்கப்பட்டு அவைகள் காணப்படுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக அங்கே ஒரு 4 விதமான சக்கரமானது அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சக்கரமும் ஒரு சுழல் வேக மானியை போல ஒரு சக்கரத்துக்குள்ளாக மற்றொரு சக்கரம் அது எந்த பக்கமும் திரும்பி வேகமாக ஓடக்கூடிய ஒரு அமைப்பை அது பெற்றிருந்தது. ஒரு ரதம், அந்த ரதத்தினுடைய 4 மூலைகளிலும் 4 முகங்களை உடைய சிங்கம், மனித முகம், கழுகு முகம், எருது முகம் கொண்டவைகள் காணப்படுகின்றன கேருபீன்களாக. அதற்கு கீழே சக்கரங்கள் காணப்படுகின்றன. அந்த 4 சக்கரங்களிலும் அநேக கண்கள் காணப்படுகின்றன. இது எல்லா பக்கத்தையும் நோக்கக்கூடிய திறன் கொண்ட தேவ தன்மையை விளக்கக்கூடியதாக இவைகள் காணப்படுகின்றன. இதற்கு மேல ஒரு மண்டலம், அதாவது வான மண்டலம் என்று சொல்லுகிறோமே, அந்த மண்டலம் ஒரு கிண்ணத்தை மூடுகிற, ஒரு பூமியினுடைய உருண்டையை மூடுகிற ஒரு மண்டலம் போல ஒரு காரியம் காணப்படுகிறது. அதற்கு மேல அது அரியணை இருக்கிறது. அதற்கு மேல ஒரு மகத்துவமான தேவன் வீற்றிருக்கிற அந்த தரிசனத்தை தான் இந்த அதிகாரத்தில் இவர் காண்கிறார். எரிகிற அக்கினி, தீவர்த்தி, தோற்றம், அக்கினியிலிருந்து மின்னல், இவைகள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. படிக பச்சை வர்ணம் கொண்ட சக்கரம், அது நவரத்னங்கள்ல ஒன்றை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது.
பச்சை நிறமானது மனிதரால் செய்யப்பட்ட ரதம் போல அல்ல. அந்த சக்கரங்கள் உயிரினங்களை தாங்கியுள்ள அந்த ரதத்தை எத்திசையிலும் எளிதாக திருப்பி செல்லுகிறதற்காக அந்த சக்கரங்கள் அந்த ரதத்தோடு கூட அவைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பூமிக்கு மேலே மூடப்பட்ட அந்த உறுதியான கிண்ணம் போன்ற அந்த ஆகாய மண்டலமானது அவர்கள் அந்த நாட்களிலே இதைதான் தண்ணீரை தாங்கி நிற்கிறது என்று சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு மேலாக வீற்றிருக்கிறவர் ஒரு எல் ஷடாயாக, சர்வ வல்லவராக அவர் வீற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தில் அக்கினிமயமான கர்த்தருடைய மகிமை, ஆண்டவருடைய மாட்சிமை, அந்த நெருப்பு தழல் பிரகாசமான அந்த வெளிச்சத்தோடும் தொடர்புடைய காரியங்களை அவைகள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதில் இவர் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி மனுக்குலத்தை ஜனத்தால் அழிக்க மாட்டேன் என்று வானவில்லை ஆண்டவர் வானவில்லை மேகத்தில் வைத்தாரோ, அந்த ஜலத்தால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்கு பண்ணும் பொழுது வானவில் காணப்பட்டது போல இவருக்கு இந்த ரதமானது காட்சியளிக்கிறது. மாம்சத்தோடு கூட வாழ்கிறவர்கள், மாம்ச பலத்தில் வாழ்கிறவர்கள், மாம்சத்திற்குரியவர்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு இதோட ஆண்டவர் வேண்டாயா போதும் அப்படின்னு சொல்லி அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இங்கே எசேக்கியேல் ஒரு அருமையான தேவனுடைய பிரசன்னத்தையும் அவர் டிராவல் பண்ணி வருகிற ஒரு ரதத்தையும் அதை சுற்றியுள்ள கேருபீன்களையும் அந்த சக்கரங்களையும் அவர் காண்கிறதை, அந்த தேவனுடைய மாட்சிமய மகத்துவத்தை காண்கிறத அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்குள்ள ஒருவேளை ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், ஆசாரிய ஊழியத்தை நான் செஞ்சிருந்தேன்னா ஆலயத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லுகிற வாய்ப்பை பெறும் பொழுது நான் தேவனை தரிசித்திருக்க முடியுமே. இன்றைக்கு நான் பாபிலோன் நாட்டிற்கு வந்த பின்பு கேபார் நதி எண்டையில சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் என் ஆண்டவரை எப்படி பார்க்க முடியும் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கலாம். மோசையின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் எழுந்தருளின என் ஆண்டவர் சாலமோனினுடைய நாட்களில் அங்கே கிருபாசனத்தின் மேலாக எழுந்தருளின என் ஆண்டவரை தரிசிக்க முடியாம போயிட்டே என்கிற ஏக்கத்தோடு கூட கேபார் நதி அண்டையில இருந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு சோர்ந்து போன வாழ்க்கையின் மத்தியில, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையின் மத்தியில, ஒரு சிறையிருப்பான சூழ்நிலையின் மத்தியில தன்னுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறதைத்தான் இந்த அதிகாரம் வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னாரே. அவர் அந்த பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் இருந்தா அவரை தொழுது கொள்ள முடியும் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை இன்றைக்கும் ஆண்டவர் நம் மாம்சத்திற்குரியவர்களாய் இல்லாதபடி ஆவிக்குரியவர்களாய் வாழ முற்படும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எத்தனை கடினமானதாக இருந்தாலும் ஆண்டவருடைய இப்படிப்பட்ட மகத்தான தரிசனங்களை பெற்று மகத்தான அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாக தேற்றப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே.